எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேபிக்கு வந்து இன்றைக்கி நேம் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வியர் பண்ண போகிற saree இது தான். ஸோ ஒரு லைட் பிங்க் அப்புறம் வந்து கோல்டன் எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோடைய ஃபேப்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா துஷார் அந்த நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, அந்த ஒரு ஃபேப்ரிக் தான். ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி வியர் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த பிரிண்ட்ஸ்லாம் இப்படி தான் வந்து கோல்டன் கலரில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. அந்த டேசல்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் இது தான். ஆக்சுவலி வந்து ப்ளவுஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த saree நான் வந்து ஷோபாவில் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து 2000 கிட்ட வந்திருந்தது. ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஸோ வந்து பேபிக்கு நம்ம வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம். ஆன்டிக்ஸ்ன்ற அந்த பிராண்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அந்த ஃப்ரில்ஸ்லாம் கூட அழகாக வச்சுருந்தாங்க. அதே ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரில்ஸ் வச்சுருந்தாங்க. தென் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பேபிக்கு. அப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டேன். ஸோ வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு போட்டு விட்டுட்டு, ஸோ நம்ம கோயில் போகும்போது வந்து ஒரு ஃப்ராக் டைப் வந்து போட்டு விட்டலாம். ஃப்ராக் வந்து பேசிக்காக வந்து லைட் பிங்க், அதாவது நானும் பேபியும் வந்து மேட்சிங். ஸோ அவங்க டேடியை வந்து நாங்கள் டீலில் விட்டோம். ஸோ நானும் பேபியும் வந்து மேட்சிங் இருக்க மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டோம். ஸோ நாங்கள் வந்து சாய்ராம் டெம்பிள் தான் வந்திருந்தோம். ஸோ சாய்ராம் டெம்பிளுக்கு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், வெளியவே வந்து பூக்கடைலாம் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து மாலை வாங்கிட்டோம். அப்புறம் தாமரை அருகம்புல்லாம் வாங்கிட்டோம். ஸோ தாமரை அருகம்புல்லாம் வந்து பிள்ளையாருக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். ஸோ நாங்கள் ஏன் வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ஸோ நாங்கள் இதுக்கு முந்தின நாளே வந்து, அதாவது டே பிஃபோரே நாங்கள் என்ன பண்ணோம், அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ப்ராப்பராக நேம் வச்சாச்சு பாப்பாவுக்கு. ஸோ வச்சு முடிச்சுட்டு அவளோட ராசிக்கு வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து சாய்ராம்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளோட ராசிக்கு வந்து இந்த மாதிரி தேர்ஸ்டேயில் வந்து வச்சா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேயும் வந்து ப்ராப்பராக நேம் வைக்கிற மாதிரி இங்கேயும் வச்சிட்டோம் நேமு. டே பிஃபோரே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷலான ஐயர் வந்து எங்களுக்காக வந்திருந்தாங்க. ஸோ டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க சாய்ராமுக்கு. ஸோ பேபி என்ன பண்ணோம், சாய்ராமுடைய பாதத்தெலாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு, அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த மாலை இருக்குல்ல, அதையும் வந்து ஐயர்கிட்ட கொடுத்து, ஸோ எங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி அதெல்லாமே சொல்லி முடித்தோம். சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடே. எங்கள் எல்லாரோடைய ராசி பலன் பேர் எல்லாமே வந்து சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த மாலை என்ன பண்ணாங்க, சாய்ராமுக்கு வந்து போட்டாங்க. ஸோ சாய்ராம் போட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஐயர் வந்து வந்தாங்க. வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து சில டிவோஷ்னல் கோட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வந்து எங்களையும் சொல்ல சொன்னாங்களோ. ஸோ நாங்களுமே வந்து சொன்னோம். சாய்ராமோட டிவோஷனல் கோர்ஸ் வந்து எங்கள் அபி சூப்பராக சொல்லுவாங்க. பட் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி சாய்ராம் டெம்பிள்லாம் எப்போல்லாம் போகிறோமோ அப்போ வந்து அந்த கோட்ஸ்லாம் சொல்லும்போது இவர் வந்து கரெக்டாக அப்படி தெளிவாக சொல்லிட்டு இருப்பாரா, எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் வந்து அமைதியாக வந்து ஒன்றா, அதாவது அந்த வேர்டே அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்டு நான் ஆரம்பிப்பேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கோட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க அப்படி.
ஸோ சாய்ராமோட டிவோஷனல் கோர்ஸ்லாம் வந்து நாங்களும் சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நேம் கேட்டாங்க பாப்பாவோடது. ஸோ நாங்களும் பேபியோட நேம்லாம் சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் பேபிக்கு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வமோடைய நேம் ஐயனார் நேம் வந்து 3 வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்போட நேம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் என்ன பண்ணாங்க, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களும் சொன்னாங்க. வழிவிட்டு ஐயனார்னு வந்து சொன்னாங்க. 3 வாட்டி சொல்லி முடிச்சு தான் பாப்பாவோட நேம் சொன்னாங்க. ஸோ பாப்பாவோட நேம் சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளோ சிரிப்பு பாப்பாவுக்கு. ஸோ வந்து பாப்பா சிரிச்சிட்டே தான் வந்து இருந்தாளா. ஸோ அவங்க டேடியும் வந்து நேம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் வந்து என்ன நேம் சொல்லிட்டோம். அப்புறம் எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் அத்தையோடைய ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து விஜி எல்லோரும் வந்து நாங்கள் அப்புறம் நேம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். நான் என்ன நேம் எழுதுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்பவே ஷார்ட்டாக தான் க்யூட்டாக இருக்கும் அந்த நேம். எஸ், நாங்கள் வந்து பேபிக்கு வந்து ரியான் தான் வந்து நேம் வச்சுருக்கோம். ஸோ ரியான்ற நேம் வந்து எனக்கு காலேஜ் டைம் நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, எனக்கு அப்போத்துலேருந்து ஒரு தாட், எனக்கு பேபி கேர்ள் தான் பிறப்பா. ஸோ பேபி கேர்ளுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரியான் தான் நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பேபியோடைய அந்த ராசி பார்ப்பாங்கள்ல, ஸோ அப்போ வந்து அந்த லெட்டரில் வந்து பேபிக்கு நேம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து ஆறுன்றதால நாங்கள் அந்த ரியானே வச்சுட்டோம். ஸோ பிஎஸ் ரியா, அவங்க நேம் வந்து பிஎஸ் ரியா.